ஹாய் நண்பா, ரொம்ப நாளாக நான் இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஃபோனில் டிஸ்பிளே கிராக் ஆகிடுச்சு. அதனால் டிஸ்பிளே மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க நண்பா. ரொம்ப பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இப்படி இருந்துச்சு. இந்த ஓட்டையில் அந்த 2 பின்னு வரும். இதே மாதிரி டிஸ்பிளே பார்த்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். கூடிய சீக்கிரத்தில் அப்கமிங் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இத்தனை லேயர் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் இருந்துச்சு. கிராக் ஆனது பார்த்திங்கன்னா இந்த இடம் இல்லை, மேலே இருக்குல்ல அந்த இடம் தான். டிஸ்பிளே எடுக்கும் போது தான் கீழே பார்த்திங்கன்னா கிராக் ஆச்சு நண்பா. அதனால் இப்போ ஐபி போட்டு தான் எடுத்தேன். முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இத்தனை லேயர் இருந்துச்சு நண்பா. கூடிய சீக்கிரத்தில் நம்ம அந்த புது டிஸ்பிளே வாங்கி அப்கமிங் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் போட்டு டிஸ்பிளேவை. இதுதான் பார்த்திங்கன்னா மதர் போர்டு. இதை பத்திரமா வச்சுக்கணும் நண்பா. இது பார்த்திங்கன்னா 4000 mAh இன்ஃபினிக்ஸ் பேட்ரி. இந்த பேட்ரியும் கன்ஃபார்மாக பத்திரமா வச்சுக்கணும் நண்பா. அப்புறம் கேமரா பார்த்திங்கன்னா நான் ஃபோனில் போட போகிறது இல்லை. ஜஸ்ட்டு ஃபோன் பேசுகிறதுக்கு, வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இதுக்கு மட்டும்தான் நண்பா. கூடிய சீக்கிரத்தில் நம்ம இந்த ஃபோனை ரெடி பண்ணி வீடியோ போடலாம் நண்பா. இதுதான் பார்த்திங்கன்னா சார்ஜிங் பின்னு, சார்ஜ் போடுவோம்ல அந்த பின்னு. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. ரொம்ப பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.